இன்றைக்கி நம்ம காய்கறி அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவக்காய் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கோவக்காய் இந்த பாருங்க எவ்வளோ பெருவட்டாக இருக்குது. வெங்கேரி கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். வெள்ளை கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். எல்லாம் பாருங்கள், சிகப்பு காராமணி எவ்வளோ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த காராமணி வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. வெண்டைக்காவும் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு பூத்துருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், எடுத்துக்கலாம். இங்கே பந்தல் எவ்வளோண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்தது இந்த ஸ்டாண்டெல்லாம் நான் பண்ணதுங்க. என் சேனலில் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரியுங்க. இந்த சேனலு உங்களுக்கு ஸ்டாண்டு பண்ணுறது பாருங்கள். இது தீமை பூச்சி உடனே பார்த்தோன்னா இப்படி எடுத்துடணும், அமைக்கிடணும். பாருங்கள், எனக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு. இதை பாருங்கள், இதை வந்து நம்ம தீமை எடுத்துக்கிறாங்க. தேவையான கருவேப்பிலை கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலலாம் அவ்வளோ நல்லதுங்க. நம்ம வீட்டு கருவேப்பிலைன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கருவேப்பிலை வளரலன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டேங்க. தூதுவளை எடுத்துக்கலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க இது தூதுவளை. அது தவிர தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. அது எடுத்துக்கலாம். ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது உடம்புக்கும் நல்லது, நல்லாவும் இருக்குங்க. கோவக்காய்லாம் பாருங்கள் எங்கே போயிருக்குது. இந்த பூச்சும் தீமை செய்கிற பூச்சுங்க. இப்படி பொசுக்கி எடுத்துடணுங்க. பார்க்குறப்ப இது பறந்துடும், விழுந்துருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை விழுந்துடும். எல்லா இலையிலையும் பார்க்கணுங்க. உப்பை நம்ம இலைங்களை கொஞ்சம் பார்க்கணுங்க. இந்த சங்குப்பூலாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது. இப்போ பாருங்க, அடியில் ஒரு கோவக்காய் இருக்குது. சின்ன பந்தல் போட்டதுனால எனக்கு தெரியலங்க இந்த கோவக்காய். இது பாருங்க, இங்கே வந்து கோவக்காய் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். சின்ன பந்தலாக போட்டதுனால தெரியல. இங்கே இதையும் எடுத்துக்கலாம். நானே சங்குப்பூலாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பாவக்காய்லாம் இங்கே இருக்குது. எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாவக்காய். நான் இப்போ இலைங்களெல்லாம் பார்க்கும் போது தான் தெரியுதுங்க. பிரித்து பார்க்கும் போது தான். இந்த ஒரு கோவக்காயும் எடுத்துக்கலாம். ரெண்டு பேர் காய் வருது. இப்போ தான் பாருங்கள், ரெட்டு வெண்டைக்காய் இப்போ தான் வருது. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள், கீரைகள் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா வெண்டைக்காங்க, கத்திரிக்காய், 2 வகையான கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காங்க. கோவக்காய் வந்து 2 வகையான ரகம் கோவக்காய் கிடச்சிருக்கு. சங்குப்பூ பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, அது கிடச்சிருக்கு. தூதுவளை அது பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு வேண்டிய கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ கிடச்சிருக்குங்க. நம்ம வீட்டு காயின்றப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. நான் செடியை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப என்னுடைய சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. 0% செஞ்சுருக்கேங்க. பணம் இல்லாமல் செடிங்களை வளர்த்துருக்கேன். நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கீரைகள்ங்க, 15 வகையான கீரைங்க.
மாயான் கீரை, கொடிப்பசலை பச்சை சிகப்பு, பொன்னாங்கண்ணி கீரை பச்சை சிகப்பு, சாரணக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, முடக்கத்தான் கீரை, எகிப்து கீரை, பருப்பு கீரை, பண்ணைக்கீரை, காணாவாழைக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, இந்த மாதிரி 15 வகையான கீரைகள் கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தூதுவளை ரசங்க, காய்கறிகள்லாம் போட்டு பொரியல் பண்ணிடுவேன். கீரையை பொரியல் பண்ணிடுவேங்க. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக ஹெல்த்தாக சாப்பிட்றோம். இந்த கீரைகள்லாம் நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குது. நோய்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ பேர் நோயில் கஷ்டப்படுறோங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு ஆரம்பித்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.